உள்ளூர் மீடியாவை பொறுத்தவரையில் பெரும்பாலும் எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நேஷனல் மீடியா நாட்டில் வந்து எஜுகேஷனுக்காக அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு, அவங்கள வந்து கவர் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் நேஷனல் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி. இவங்க லோக்கல் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சினிமா தளத்தில் மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் 5 வருஷம் கான்ட்ராக்டில் வந்து எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இவங்க வந்து எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜனநாயகம் படமாக வந்து எம்எல்ஏ பள்ளையிலிருந்து போட அறிவிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது வந்து பிகை நியூஸ், கலாட்டா, தந்தி டிவி, பாலிமர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் போடுறது அப்படிங்கிறது வந்து இது ஒரே ஒரு விஷயம் தான், தற்கொலை ஆட்சிகளுக்கு முட்டு கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான நார்த் இந்தியாவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஹாட் டாபிக். ஜனநாயகம் படம் பார்க்க யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க, படம் பார்க்கும்போது எந்தெந்த எம்எல்ஏ அழுகுனாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களோட முக்கியமான வேலையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரியுது. தமிழ்நாடோட அரசியல் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை வந்து மற்ற ஸ்டேட்டு மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத உண்மையாக வந்து இருக்குது.